வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த போஸ்டிங் 850 பேருக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய உண்மையான நிலவரம் என்ன? 850 பேருக்கு மீண்டும் போஸ்டிங் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? ஸோ புதிய அமைச்சர், புதிய முதல்வர், புதிய போக்குவரத்து துறை அமைச்சர் அமைந்தவுடன் இதற்கான சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய அமைச்சர் விரைவில் பதவியேற்க உள்ளார். போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் ஒரு நல்ல முடிவுகள், நல்ல ஒரு திருப்பங்களை கொண்டு வர போகிறாங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டரில் நிறைய முறைகேடுகள், ஏன்னா 2025 நடைபெற்ற தேர்வில் சரி, அப்பாயின்மெண்ட்லேயும் சரி, அதிகப்படியான முறைகேடுகள், ஏன்னா வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் அப்பாயின்மெண்ட் லெட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ எதன் அடிப்படையில் இவங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே கோடிக்கணக்கான கேள்விகள் கிளப்பிகிட்டே இருக்காங்க டிஎன்எஸ்டிசி பக்கம். ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டரில் யாருக்குமே இந்த போஸ்டிங் போட்டதில் திருப்தியே இல்லை. 2500 பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்கள திரும்பவும் பார்த்திங்கன்னா நீக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போஸ்டிங் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே இருக்காங்க. அவங்கள நீக்கிட்டு மீண்டும் கூட பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வை ப்ராப்பராக நடத்தி அவங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புதிய அமைச்சர் வந்ததும் சரி, புதிய முதல்வர் வந்ததும் இதற்கான முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026 போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருடைய பணியிடங்கள் எடுப்பாங்களா, இல்லை டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனித்தனியாக எடுப்பாங்களா? ஸோ போக்குவரத்து கழகத்தில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அனைத்து பேருந்துகள், ஏசி பஸ் உட்பட, எக்ஸ்பிரஸ் உட்பட எல்லா பேருந்துகள்லையுமே இலவசம் அப்படின்றது தொடர்ந்தாச்சுங்க. இனி இலவசங்கள் பெண்களுக்கு தொடருமாயின் போக்குவரத்துகளை அதிகப்படுத்தியே ஆகணும். ஸோ டிரைவர் கண்டக்டர் அதிக அளவில் எடுக்க போகிறாங்க. 25,000 பேர் பக்கம் பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களை. 25,000க்கும் மேற்பட்ட நபர்கள் போக்குவரத்து கழகத்தில் ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த டிஎன்எஸ்டிசியில் இந்த 800 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கண்டிப்பாக அதை ரத்து செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை மீண்டும் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரான்னு தெரியல. முறைகேடுகள், நிறைய முறைகேடுகள் எல்லாமே அம்பலப்படுத்தியிருக்காங்க. அந்த முறைகேடுகளை திரும்பவும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு புதிய அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் மக்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் சில முக்கியமான முடிவுகளை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 தினங்களில் எல்லாமே போக்குவரத்து கழகத்தில் சீரடைஞ்சிரும். அதிக அளவில் ஆட்களை எடுக்க போகிறது உறுதி. 2026 நோட்டிஃபிகேஷனும் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். இந்த டைமில் நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இன்னும் டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் வாங்காமல் இருந்தீங்கன்னா அங்கே அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸை வாங்கிக்கலாம். ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் பெற்ற அதை மட்டும்தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்க முடியும். அதனால் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கிட்டு பிறகு நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸு பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.